ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. இது ஆர்ஜே குமரன் 360 வியூக்கா. எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? நலமாக இருப்பீங்க என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், நம்மளோட சமூக பிரச்சனை. அதாவது லண்டனில் திரு இளஞ்செழியன் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரையிலே பல இடங்களில் ஒரு பொதுவானவராகவே தன்னை உருவகப்படுத்தியிருந்தார். ஆனாலும் கூட மக்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கின்ற விடயமாக அவர் பாவித்த சில வார்த்தை பிரயோகங்கள் அங்கே அமைந்திருந்தது. அதாவது நாம் எமது மாவீரர்கள் பித்துடல்கள் விதைக்கப்பட்டார்கள் என்ற சொற்பதங்களை பிரயோகிப்போம். ஆனாலும் இவர் ஒரு தமிழராக இருந்து கொண்டு எவ்வாறு சடலங்கள் ஜடங்கள், அதாவது உயிரற்ற உடலை ஜடங்கள் என்று குறிப்பிடுவோம். ஆனால் பல உணர்வுகளை தியாகம் செய்து தம்முடைய இன்னுயிர்களை எமக்காக தியாகம் செய்தவர்களை எவ்வாறு சடலங்கள் என்று குறிப்பிடலாம் என்கின்ற தோரணையில் மக்கள் கேள்வியை எழுப்பி நிற்கின்றார்கள். இவ்வாறாக பொது அடிப்படையில் தம்முடைய கருத்துக்களை கூறுகின்றவர்கள் எவ்வாறு பொதுநலமாக அல்லது தன்னலமாக, அதாவது தமிழர்களுக்கு சார்பாக, ஒரு இனத்திற்கு சார்பாக எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்கின்ற கேள்வியையும், இவரை முதலமைச்சர் ஆக்கினால் எமக்கு எவ்வாறான பாதிப்புகள் வரப்போகின்றதோ என்ற ஐயப்பாடுகளும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் முதலே ஒரு நீதியரசரை கொண்டு வந்து அந்த நீதியரசரோடாக என்ன எமக்கு கிடைத்தது என்கின்ற கேள்வி குறியோடு இருக்கின்ற மக்கள் இப்பொழுது இவருடைய வார்த்தைகளினால், இவரது செயற்பாடுகள், அதாவது கடந்த கால செயற்பாடுகளில் நம்பிக்கையும், இவர் மீது இருந்த நம்பிக்கையும் அந்த எதிர்பார்ப்பும் இப்பொழுது இவரது பேச்சால் மலங்கடிக்கப்பட்டு விட்டதோ என்ற கேள்வியை எழுந்திருக்கின்றது. சரி மக்களே, இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? என்ன உங்களுடைய கருத்து? இது சரியா தவறா? இளஞ்செழியன் அவர்கள் வந்தால் நல்லதா, அல்லது அவர் ஒரு பொதுப்படையாக பொதுவானவராக தன்னை காட்டிக் கொள்பவர் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு சார்பாக நடந்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. சரி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.